2 நாள் வெளியிலே வச்சாலே பாருங்க சேர்த்துறோம். வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கோங்க. முக்கால்வாசி எடுத்துடணும். தாத்தா எவ்வளோ வேகமாக வந்தாலும் எடுத்துன்னு வர முடியல, எங்கேயா ஓட்டக்கூடியில் நிற்குமா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதில் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஸோ அதனால நான் சின்ன வெங்காயம் போடுறேன். பூண்டு பிடிச்சவங்க பூண்டும் சேர்த்துக்கலாம், நான் ஆனால் பூண்டு சேர்க்கலை. ஸோ நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு கூட சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் அது. ஸோ இன்றைக்கி சூப்பரான கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு போட்டிருக்கேன், அந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இந்த வத்தக்குழம்பும் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும், கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், மிளகு, எள்ளு, கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இன்னொன்று வறுக்க வேண்டியது நான் சொல்லிடுறேன். இதில் நம்ம சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ போட போகிறதில்ல, இதே தான் போட போகிறோம். வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு வேணால் காரப்பொடி மாத்திரம் தனியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகா, இது தனியா, கடலப்பருப்பு இதெல்லாம் நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் அரிசி கூட போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா அந்த கெட்டியாக இருக்கும். குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றினா அப்படியே கெட்டியாக இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும். வத்த குழம்பெல்லாம் அவ்வளோ திக்காக பண்ணுவாங்க. என்ன காரணம்னா கடலப்பருப்பும் அரிசியும் நிறையா போடுவாங்க, அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நல்லெண்ணெயில் இது எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், தனியா, கடலப்பருப்பு தனியா 2ஐயும் போட்டுடுறேன். அது பாட்டுக்கு வறுத்துன்னு இருக்கோம். அப்புறம் நம்ம மிளகாலாம் போட்டுப்போம். சரிங்களா? உங்களுக்கு சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவராக வேணும்னா நீங்கள் ஆல் இன் ஒன் பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி வறுக்கணும் அப்படின்னா, அந்த அரோமா, அந்த வாசனை அப்படியே வரணும். பயங்கர மாதிரி ஒரு வாசனை வரணும், அப்படி வறுக்கணும். ஹையில் இருக்கிறத சிம்மில் வச்சுக்கணும். இப்போ ஹையில் இருந்தது, நான் சிம்மில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும். வறுத்தா தான் அதோட அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கும். சாப்பிடும்போதே பிரமாதம். யாருமே வத்த குழம்பு பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க. சின்ன வெங்காய குழம்புக்கே ஒரு டேஸ்ட்டு, அது வத்த குழம்புல சின்ன வெங்காயமும் போட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், பிரமாதமாக இருக்கும். ஸோ நான் இந்த வறுக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு ஒன்று படித்தேன், அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்பவும் சமையல் செய்கிற இடத்துக்கிட்ட ஒரு டேபிள் சேர் போட்டு அவள் தாத்தா என்ன பண்ணுவானா, பகவத்கீதா படிப்பாளாம். அந்த பையன் கொஞ்சம் சமைச்சின்னு இருப்பானாம். அப்போது அவன் கேட்டால், தாத்தா நான் சமைக்கிறேன், நீங்கள் பகவத்கீதா படிக்கிறேன், நானும் இதே மாதிரி படிச்சுட்டே சமைச்சா என்ன அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம் பே, ஆனால் என்னால் படித்தாலும் அர்த்தம் புரியல, டிவோஷனோட படித்தாலும் ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே புரியல, ஒன்றுமே பண்ண முடியலையே. நீங்கள் எப்படி ரெகுலராக பகவத்கீதா படிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா, அதில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா அப்படின்லாம் கேட்குறான். அப்படியாப்பா, அங்கே மேடம் மேலே ஒரு கூட இருக்குல்ல, கறிக்கூடை, அதை எடுத்துன்னு போ. கறின்னா என்ன, அந்த காலத்தில் அடுப்பு கறி வச்சு கும்மிட்டிலலாம் சமைப்பால, அந்த மாதிரி ஒரு கூடை. அந்த கூடை எடுத்துன்னு போய், இந்த கூடையில் தண்ணி, அது மூங்கில் கூடை, அதில் தண்ணி நிற்குமா, இதை எடுத்துன்னு போய் நீ குளத்துக்கு போயிட்டு தண்ணி மொண்டு எடுத்துன்னு வான்றார். இவன் கிட்டக்கிட்டுன்னு போயிட்டு தண்ணியை மொண்டு எடுத்துன்னு வரேன். பாதியிலே தண்ணி காலி, நிற்கவே இல்லை. தாத்தா தண்ணி, இது கூடையில் எப்படி தாத்தா தண்ணி நிற்கும், நீ தண்ணி எடுத்துடுமான்ட்ட அப்படின்றான். டே, நீ ஸ்லோவாக வந்துட்ட, என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தேன்னா இருக்கும்டா. சரின்ட்டு இவன் அடுத்த வாட்டி தாத்தா சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் போகிறான். போயிட்டு இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன், இந்த மிளகு, எள்ளு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம சிம்மில் வச்சு வறுக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் இதை சொல்கிறேன். ஸோ இதை சிம்மில் வச்சு வறுக்கிறதுனால அந்த வாசனை வரைக்கும் வறுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆகுது நீங்களே பாருங்கள், 5 to 7 minutes கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி வறுத்துட்டுருக்கோம். இப்போ அவன் 2வது வாட்டி போகிறான். முக்கால்வாசி எடுத்துட்டுருந்தான். தாத்தா எவ்வளோ வேகமாக வந்தாலும் எடுத்துன்னு வர முடியல, எங்கேயா ஓட்டக்கூடியில் நிற்குமா,
முடியாது தாத்தா. இல்லைடா நீ இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொஞ்சமாவது எடுத்துன்னு வருவேன் அப்படின்னு. சரி வேக வேகமாக ஓடி போய் வேக வேகமாக தண்ணி எடுத்துன்னு வரான். வீட்டு வரும்போது 2 ட்ராப்ஸ் சிந்தருது. தாத்தா முடியவே முடியாது, இதில் எடுத்துன்னே வர முடியாதுன்னு கூடையை போடுறான். உடனே தாத்தா கூடையிடுறா அப்படின்னா, எடுத்த உடனே கூடையை பாருடா அப்படின்னா கூடையை பார்க்கலாம். என்ன தாத்தா இது கூடை இவ்வளோ கருப்பாக ஒரே கரியங்கிரிமாக இருக்கும், புது கூடை மாதிரி எடுத்தே அப்படின்றான். அப்போது தாத்தா சொல்கிறாரு, பகவத்கீதா படித்தாலும் இப்படி தான்ப்பா ஆகும். மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கே தெரியாமல் போயிட்டு நம்ம ரொம்ப சுத்தமாக ஆகிடுவோம். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை பகவத்கீதா படித்தா அர்த்தம் புரியலையே, புரிஞ்ச மாதிரி இருக்கா ஆனால் புரியலையேன்னா அது அதோட வேலையை செய்யும். உனக்கு கண்டிப்பாக அந்த உடம்புல இருக்கிற நம்மளோட கெட்ட எண்ணங்கள் மனசு சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கூடை எப்படி சுத்தமாகிடுதோ அந்த மாதிரி நம்ம மனசும் சுத்தமாகிடும். அப்போ தான் அவனுக்கு புரியுதோ புரியலையோ படிக்கும்போது அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. நாளடைவில் நமக்கு அது தெரியும் அப்படின்னு. ஸோ இப்போ வாசனை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ நான் இந்த மிளகாயும் போட்டுன்றேன். இந்த மிளகா நான் காரம் எனக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ மிளகா போட்டிருக்கேன். இது 5-6 பேர் தாராளமாக, ஏன் 10 பேர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோன்னா 10 பேர் சாப்பிட்லாம். இந்த காரம் எனக்கு போகணுன்னு தோன்றதுனால ஒரு 10 மிளகா குண்டு மிளகா போட்டிருக்கேன். குண்டு மிளகா கொஞ்சம் எப்போவுமே காரம். இதே நீட்டு மிளகா சேர்த்திங்கன்னா 15க்கு மேலே சேர்க்க வேண்டி வரும். இது நான் ஒரு 10 மிளகா சேர்த்துருக்கேன். இது வறுப்பட்ட உடனே நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சரியா? இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் 2 வெங்காயம் தக்காளி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்போ ரொம்ப ஒரு திக்னஸ் கிடைக்கும், அப்படி சேர்ந்து கொலாய்டாக வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை வதக்கி எடுத்து இதோடு சேர்த்து அரைச்சிடுவோம். சரியா? ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும் குழம்பு, ஏன்னா தக்காளியை நிறைய அரைச்சி ஊற்றிடுவான். அப்போ நமக்கு கலர் இன்னும் நன்னா தெரியும், ரெட்டாக இருக்கும் வத்த குழம்பு. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு நம்ம ஆற்றுலலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் புளி கலரில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், இந்த தட்டில் போட்டுடுறோம். பாருங்கள் இப்போ வறுத்தாச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் வதக்கி அரைச்சிடுறோம். அப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் 2 தக்காளி ஒரு 5-6 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டிருக்கேன், ரொம்ப போடல. இங்கே பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் ஒரு 5-6 தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம அரைச்சிடலாம். இந்த வத்த குழம்பே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், ஏன்னா அந்த நல்லெண்ணெயில் இருக்கிற ஒரு கசப்பு அந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் எள்ளும் கொஞ்சம் போட்டு வாசனைக்கு அரைப்பாங்க. அப்போ தான் அந்த குழம்புல ஒரு நல்ல டேஸ்ட், அந்த வாசனை வரும். அதனால் எள்ளு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை நான் எடுத்துடுறேன், இதோடு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். சரிங்களா? இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் நல்லா ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கோங்க, குழம்பு அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடுவோம். வெந்தயம் ஏற்கனவே போட்டுட்டோம் நம்ம, ஏன்னா வாய்க்கு மாட்டி கசக்குன்றதுனால வெந்தயத்தை வறுத்து அரைச்சிட்டோம். அப்படி வேணும்னா ஒரே ஒரு சிட்டிக்கை வெந்தயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயமோ போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடுறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்றதுனால உரிச்சு வச்சுருக்கேன். இது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். சரியா? இந்த அளவுக்கு புளி தேவைப்படும். இதை நம்ம கரைச்சி வெந்நீர் தண்ணியில் நல்லா ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் இங்கே ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை கரைச்சி ஊற்றிடுவோம். சரியா? உங்களுக்கு இந்த புளிக்குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சுண்டக்காய் வத்த குழம்பு எந்த மாதிரி குழம்பு இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் ஒரு புளி தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் என்ன ஆகும்னா மறுநாள் ஊறும்போது அந்த காரம் உப்பு எல்லாம் ஏறினவுடனே ஒரு சரியான பதத்துக்கு இருக்கும்.
எப்போவுமே வத்த குழம்பாகட்டும், புளி குழம்பாகட்டும், காரக்குழம்பாகட்டும், எது பண்ணாலுமே முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா அதோட அலாதி தனி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், புளியை கரைச்சி அதை அப்படியே சேர்த்துடுறோம். மஞ்சப்பொடி நல்லா ஒரு ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. முதலையே எண்ணெயில் சுண்டைக்காய் வத்தலை வதக்கி புளியை ஊற்றிட்டோன்னா நல்ல கசப்பு தெரியும். அதனால குழம்பு பண்ணி முடித்த உடனே வதக்கி தலைமையில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்வளோ கசப்பு தெரியாது. ஸோ அதனால் சுண்டை வத்தலை வதக்கிட்டு வெங்காயத்தையும் வதக்கி புளியை கரைச்சி கொட்டினா ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு கசப்பு தெரியும் குழம்புல. அதனால மேலாக சுண்டை வத்தலை போட்டு அப்படி கலக்கிட்டு பரிமாறினோன்னே அவ்வளோ கசப்பு தெரியாது. ஆனால் மறுநாள்லாம் ஊறினோடனே அது ஒரு தனி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுறேன். பாருங்கள், இப்போ புளி தண்ணி நல்லா அந்த வாசனை போக கொதிச்சுட்டு தேவையான உப்பை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். நல்லா இதை அப்படியே பண்ணி மூடி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோன்னா அதோட இந்த அரைக்கிற விழுதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதை கரைச்சி அப்படியே கொதிக்க விட்டு கொஞ்சம் புளியை கரைச்சி விட்டு எக்ஸ்ட்ரா போட்டோன்னா சூப்பரான ரசம் ரெடி. இந்த அரைச்ச விழுதை கொஞ்சமாக 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு புளியை கரைச்சி கொதிக்க விட்டு இந்த அரைச்ச விழுதை அப்படி கரைக்கி ஊற்றி கொஞ்சம் சீரகம், கடுகு, பெருங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டினேன் சூப்பரான அரைச்சி விட்ட ரசம் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறந்துட்டேன், கொஞ்சோண்டு எடுத்து வைப்பேன், எப்போவுமே மறந்துட்டேன். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு புளியை கரைச்சி கொட்டி இதை போட்டுட்டு கடுகு, மிளகு, சீரகம் எல்லாம் தாளித்து கொட்டினோன்னா பெருங்காயம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி நம்ம கரைச்சி விட்ட உடனே நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்ம சூப்பரான குழம்பு. ஆக்சுவலாக இது கொதிக்கணும், நல்லா அரைச்சி கொட்டினவுடனே என்ன தான் வறுத்துருந்தாலும் அந்த வாசனை போகணும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் கடைசியில் நம்ம கருவேப்பிலை, கடுகு, திருப்பியும் கொஞ்சம் சுண்டை வெத்தலையும் வதக்கி அழகாக தலைமையில் கொட்டிட்டு அப்படி மூடி வச்சிடணும். அந்த வாசனை அப்படியே அந்த குழம்புல இறங்கணும். இறங்கின பிறகு சுட சாத்தில் அப்படி சும்மா ஒரு குழிக்கரண்டி நெய்யை விட்டு இல்லை நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டா எப்போவுமே உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துலேயும் வெல்லம் சேர்ப்பேன். ஏன்னா அந்த வெல்லம் தான் அந்த எல்லா சுவையும் சேர்த்து வைக்கும். அதனால் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்காவது வெல்லம் சேர்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருப்பேன். அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, அந்த அத்தனை சுவையும் அதோடு சேர்ந்துடும். அப்போ அதுக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். என்ன போட்டீங்க இந்த டேஸ்ட் வருதுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெல்லம் இனிப்பாக இருக்கும் சேர்க்க மாட்டேன்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. பாருங்கள், இப்போ நல்ல தலபுலன்னு கொதிக்கிறது. நம்ம தேவையான வெல்லம் ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல கொதிநிலை வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அது கொதிச்சு அந்த எண்ணெய் லைட்டாக மேலே வரும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நம்ம சுண்டைக்காயை பொரித்து போட்டுடுவோம். சரிங்களா? இப்போ ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் உங்களுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிறேன். பாருங்கள், இப்போது உங்களுக்கே தெரியும் நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாண்ட்லி வச்சு அதை நல்லா காய விட்டு நம்ம இதில் நல்லெண்ணெய், கடுகு, சுண்டை வத்தல் நான் ஏற்கனவே மோரில் போட்டு காய வச்ச வத்தல் தான் இது. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரீசர்லேயே வச்சுடுறேன் நான். ஸோ இது நான் உங்களுக்கு வீடியோவாகவும் போடுறேன். ஏன்னா ஒரு கேர்ள் கேட்டிருந்தா ஒருத்தங்க, இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி சுண்டை வத்தல் எப்படி போடுறதுன்னு, மோரில் இந்த மாதிரி இடிச்சிட்டு போட்டுட்டு 2 நாள் ஊற வச்சுட்டு அதை எடுத்து காய வச்சு எடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன். இப்போ நம்மளோட சுண்டை வத்தல் இங்கே ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். சுண்டை வத்தலை அப்படியே சேர்த்துட்றேன். சரிங்களா? கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துறேன். இதுலேயே நீங்கள் மணத்தக்காளி வத்தல் போட்டு கூட இந்த குழம்புல கொட்டலாம். 2ம் சேர்த்து கூட கலந்து கொட்டலாம், நல்லா தான் இருக்கும்.
ஆனால் நான் என்கிட்ட மணத்தக்காளி வத்தல் இல்லை, சுண்டை வத்தல் மாத்திரம்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சுண்டை வத்தல் ரெடியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக நம்ம குழம்பு மேலே கொட்டியாச்சு. குழம்பு சூப்பராக இருக்கா? இப்போ ஒரு கலருவோமா? அவ்வளோதான், நம்மளோட சுவையான வத்தக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். 2 நாள் வெளியிலே வச்சாலே தாங்கும். அதனால் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும். இதையே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் என்ன 10 நாள் கூட அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி மாத்திரம் ஊற அதோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. நம்மளா பண்ணோம் இந்த குழம்புன்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டை வத்தல் குழம்பு. உங்களுக்கு லங்ஸுக்கு நல்லது, குடல் புண்ணுக்கு நல்லது, புழுலாம் இருந்தால் போயிடும். ஸோ அடிக்கடி இந்த சுண்டை வத்தல் குழம்பு பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டு சுண்டை வத்த குழம்பு ரெடியாகிவிட்டது. அனைவரும் வாரீர், உண்ணுவோம். எப்படி நல்ல தமிழ் பேசியிருக்கேனா? அவ்வளோதான், சூப்பராக. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதை பாருங்கள், அங்கங்கே ஒன்று தான் வருது. இன்னும் நிறையா போடுவாங்க. அப்படி கொட்டினாலே ஒரு கரண்டிக்கு, இதை பார்த்தீங்களா, ஒரு கரண்டிக்கு ஒரு வெங்காயம் வரணும். அப்படி இருந்தால் தான் அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வத்த குழம்பு ரெடியாக எடுத்து, கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததா, எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்களா, குழந்தைங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு சொல்லுங்கள். மெயினாக எனக்கு குழந்தைகளுக்கு தான் பிடிக்கணும். ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, அதோட ஆர்டருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா ஆர்டர் எனக்கு ஒரு 2 days கொடுங்க. எல்லாருக்கும் நான் இதில் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஆர்டர் கொடுத்தா ஒரு 2 days கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ, லைக் பண்ணவோ மறக்காதீங்க. லைக் பண்ணால் நம்மளோட வீடியோ ஓடி வந்துடும் உங்களை பார்க்கறதுக்கு. சரியா? ஸோ ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.